இலங்கை மக்களுக்கு மற்றொரு பேரிடி தகவல் என்னென்றால் இன்றைய தினம் நள்ளிரவு முதல் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இலங்கையில் நிலவுகின்ற தற்போதைய மின் உற்பத்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தமது மின்சார தேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே பயன்படுத்தும் கொண்டு சொல்லி ஏற்கனவே அரசினால நிறைய அறிவித்தல்கள் எல்லாம் விடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் பொதுமக்கள் தமது மின்சார தேவைகளை பகல் நேரங்களில் நிறைவேற்றிக் கொள்ள சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அப்படி நிறைவேற்றினால் மின் கட்டணத்தையும் நாட்டினுடைய உற்பத்தி செலவையும் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி இலங்கையினுடைய நிலையான எரிசக்தி அதிகார சபை ஒரு தகவலை அறிவித்திருந்தது. அப்ப தற்போது பகல் நேரங்களில் சூரிய சக்தி மூலம் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏறத்தாழ பொதுமக்கள் தங்களது மின்சாரம் சார்ந்த அத்தியாவசிய பணிகளை முற்பகல் 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை முன்னெடுப்பது நல்லது என்று சொல்லியும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் எகிப்திய நாட்டினுடைய அரசாங்கம் நேற்றைய தினத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புதிய எச்சரிக்கை ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள். எப்படி என்றால் அந்த நாட்டில் இருக்கிற நிறைய கடைகள், ரெஸ்டாரண்ட், உணவகங்கள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் எல்லாமே இரவு 9 மணிக்கு பின்னர் திறக்கக்கூடாது. எந்த கடையுமே யாருமே திறக்கக்கூடாது, எல்லாமே பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அதை விட வீதிகளில் இருக்கின்ற மின்சார விளக்குகள் எல்லாமே அணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த போரினால் எங்கட நாட்டுக்குள்ளேயும் மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு அல்லது எரிபொருளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஈஜிப்ட் அரசாங்கம் இப்படியான நடைமுறைகளை நேற்று முன்தினத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கியூபாவில் அங்க ஏற்கனவே மின்சாரம் இல்லாமலுக்கு மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பிலிப்பைன்ஸ்ல மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈஜிப்ட் அடுத்ததாக இந்த மின்சார இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இந்த மாதிரி தொடர்ச்சியாக சின்ன சின்ன நாடுகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கையில இன்றைய தினம் நள்ளிரவு முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பாவனை அலகுகளின் அடிப்படையில தான் இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதாவது 0 தொடக்கம் 30 அலகுகள் வரை 4.3% உயர்வும், 31 இருந்து 60 அலகுகள் வரை 6.9% உயர்வும், 61 இருந்து 90 அலகுகள் வரை 6.9 உயர்வும், 91 இருந்து 180 அலகுகள் வரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 7.2% உயர்வும், 180 அலகுகளுக்கு மேல 25% உயர்வும். குறிப்பாக 180 அலகுகளுக்கு மேல மின்சாரத்தை பயன்படுத்தும் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக 25% கட்டண உயர்வு விதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையிலேயும் இந்த மின்சாரம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இயன்ற அளவுக்கு இப்பவே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது நல்ல என்று சொல்லி சொன்னால் அது பொதுமக்களோட கையில தான் இருக்குது. நமது அன்றாட மின் தேவைகளுக்கான நேரத்தை மாற்றியமைத்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசினால் தற்போது அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு.